வாசிப்புக்கு இடையே ஒரு கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. நான் சுத்த சைவம், நீங்க கொழுப்பு சாப்பிடணும்னு தான் சொல்றீங்களே, கொழுப்புக்கு நான் எங்க போறது? அதுவும் மாமிச கொழுப்புன்னு சொல்றீங்க, நான் எங்க போறது அப்படின்னு கேட்டார். வெரி சிம்பிள்ங்க. நம்ம சொல்றது மிருக கொழுப்பு அப்படின்னு தான் சொல்றோம். சைவர்களுக்கு மிருக கொழுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் சார்ந்த பொருட்கள், நல்ல கொழுப்புள்ள பால், வெண்ணெய், சீஸ், இதெல்லாமே நல்ல கொழுப்பு தான். நெய், இதெல்லாமே நல்ல தாராளமா சேர்க்கலாம். அது உங்களுடைய உணவுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 70:20:10 கொழுப்பு, புரதம், மாவுசத்து. புரதத்துக்கு என்ன சார் பண்றதுன்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. நான் சுத்த சைவம், எனக்கு எப்படி புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு. அதேதான், புரோட்டீனுக்கு பன்னீர் இருக்கு, நிறைய நட்ஸ் எல்லாம் இருக்கு. இது மாதிரி சைவத்துல கொழுப்பு, புரதம், இதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றத இந்த புத்தகத்துல பின்னாடி பகுதிகளில் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்போதைக்கு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாலியோ அப்படின்றது அசைவம் மட்டும் கிடையாது, சைவம் சார்ந்தவர்களும் தாராளமாக பின்பற்றலாம்.